ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபெல்சி கேரளா ரெசிபி. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு மாதம் வரைக்கும் கெடாத ஒரு நான்வெஜ் ரெசிபி ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த ரெசிபியை மட்டன் வச்சும் பண்ணலாம். நான் இன்றைக்கி பீஃப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்து ஒரு 3-4 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கிடலாம். மட்டன் ரெசிபி பண்ணுறதும் இதே மெத்தடு தான். நல்லா எலும்பு இல்லாத கறியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதோட நேம் என்னென்னா பீஃப் idiyirachi. இனி இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கிடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1/2 டீஸ்பூன் சிறுசீரக பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்குறதில்ல. அடுப்பை ஒரு விசில் வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 9லேருந்து 12 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கிடலாம். ஒவ்வொரு பீஃப் வேகிறதுக்கும் அதோட டைம் கொஞ்சம் வித்தியாசமாகும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதே மாதிரி உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது வேகட்டும். அதுக்குள்ளே சில ஐட்டங்கள் ரெடி பண்ணிடலாம். 2 பெரிய வெங்காயம், 2 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ சின்ன பீஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். நான் ஒரு 12 விசில் வரைக்கும் விட்டு எடுத்தேன். இதோட கேஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிருச்சு. இனி இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீஃப் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. எக்ஸ்ட்ரா தண்ணி கூட நிறையா இருக்குது. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமையே இவ்வளோ தண்ணி பீஃப்லேருந்து வந்திருக்கு. இனி இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ரிவர்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாலாம் அரைக்க வேண்டாம். ஒரு 2-3 நேரம் பல்ஸ் மோடில் போட்டு மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி idiyirachi பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு வத்தலை பாதியாக சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, நாம் எடுத்து வச்சுக்கிற 2 பச்சை மிளகாவை ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இந்த நேரத்தில் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பூண்டு, ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இது ரெண்டையும் நல்ல சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. இனி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகட்டும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இந்த idiyirachi பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டே போகாது. ஒரு 2 நிமிஷம் ஆனதும் நாம் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டையுமே இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. இனி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நாம் வதக்கி எடுத்துக்கிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது அதோட நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆனதும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்கிற பீஃபை சேர்த்துக்கிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு நல்ல அடிக்கனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் நாராக இருக்கிற மாதிரி பீஃபை நம்ம பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுக்கிடலாம். ரொம்ப அரைப்படவும் இல்லை, அதே மாதிரி கட்டி கட்டியாகவும் இல்லை, நாராக இருக்குது. இதுதான் கரெக்டான பக்குவம். இனி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. நல்லா கைவிடாமல் வதக்கி எடுத்துக்கிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா இதே மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்பப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுக்கிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பீஃப் எல்லாம் ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா உதிரி உதிரியாக ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சம் மசாலா பொருட்களை நம்ம சேர்த்துக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா,
1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கிடலாம். உங்ககிட்ட சில்லி ஃப்ளாக்ஸ் இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கைவிடாமல் வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ தூரம் நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு கெடாமல் இருக்கும். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நாம் வதக்கி எடுத்துக்கிடலாம். ஒரு 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பீஃப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவரும் அந்த பீஃபும் கலந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் அந்த ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு பதிலாக இதே மாதிரி ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ரெசிபி எல்லாம் பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.